கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அற்புதமான அதிகாலை ஜெபம் ஒரு ஊக்கமான அதிகாலை ஜெபமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பற்றி எரிகிற அனுபவத்தை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அக்கினி ஜுவாலையாய் பற்றி எரிகிற ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒபதியா 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு வம்சத்தார் அக்னியும் யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலைகளுமாய் இருப்பார்கள். ஓ மைட்டி காட், எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நீங்கள் நிச்சயமாய் அக்னி ஜுவாலையாய் இருப்பீர்கள். ஐயா, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றிருக்கிற நீங்கள் அக்னியும் யோசேப்பு வம்சத்தாராகிய மிகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிற நீங்கள் அக்னி ஜுவாலையுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்திலே அற்புதமான ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த உலகத்தில் கர்த்தர் வந்ததின் ஒரு பிரதானமான நோக்கம் என்னவென்றால், அக்னியை போட வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஐயா, அந்த அக்னி ஏன் பற்றி எரிய வேண்டும், ஏன் அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று கேட்டீர்களே, ஆனால் நிச்சயமாய் நீங்கள் நிச்சயமாய் பற்றி எரிகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். ஐயா, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், நான் தியானிக்கையில், வேதத்தை தியானிக்கையில் எனக்குள்ளே அனல் மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தை தியானிக்கும் பொழுதே ஐயா, ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய வசனங்களை, அக்னியாய் இருக்கிற ஆவியும் அக்னியும் அனலுமாய் இருக்கிற அவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ளே ஒரு அக்னி உண்டாகும். அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள் உச்சரித்து ஜெபிக்கிற, அறிக்கையிட்டு ஜெபிக்கிற எல்லா வார்த்தைகளும் அக்னி பொறியாய் இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த அக்னி நிச்சயமாய் அது என்ன செய்யுமா, ஏசா வம்சத்தாரை, அது வைக்கோல் துருபாய் இருக்கிற அவர்களை அது கொளுத்திவிடும். அவர்களில் மீதியாயிராதபடி